ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டு முட்டையை வச்சு சூப்பரான ஒரு சைட் டிஷ் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இது வந்து எக் சில்லி இண்டோ சைனீஸ் முறையில் பண்ண போகிறது. ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன எடுத்துருக்கோன்னா, ஒரு பெரிய வெங்காயம் இது காணும். ஸோ இது எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன். ஸோ ஒரே ஒரு கறிமிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகா வச்சுருக்கேன். ஸோ இது கூடவே சில்லி பேஸ்ட் வச்சுருக்கேன், டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன், சோயா சாஸ் வச்சுருக்கேன், கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக பிளாக் பெப்பரு. ஸோ முட்டையை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக என்னென்னா, கொஞ்சமாக மைதா, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி ஃபஸ்ட்டு பண்ண போகிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி குட்டி குட்டியாக சாப் பண்ணணும். ஸோ எந்த மாதிரி காட்டுறோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா லைன் கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக. ஸோ இந்தளவுக்கு எடுத்தால் போதும். பார்த்தீங்கன்னா எடுத்தஞ்சி நான் பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுவே காணுமான அளவுக்கு 2 முட்டைக்கு. ஸோ இதை நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். ஃபைன் சாப் லைக் அந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன்னு. ஸோ இந்தளவுக்கு இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ அடுத்தது இது கூடவே எடுத்து வச்சுருக்க 5 பல் பூண்டே குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருக்க பூண்டி இந்த மாதிரி இதே வழியே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே டைம் செம்ம டேஸ்டியாக இருக்கும். சிக்கனுக்கு ஈக்குவலாக இதுவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ரெசிபியில் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி இதையும் குட்டி குட்டியாக ஃபைன் சாப் லைக் புதுசாக கட் பண்ணிக்கணும். ஆஸ் மச் ஆஸ் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நான் கட் பண்ணியிருக்கின்றது. ஸோ இந்த அளவுக்கு இதை நல்லா எப்படி ஃபைன் சாப் பண்ணிக்கணும் லைக் ஃபைன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கின்றது. ஸோ இப்போ இது கூடவே இதெல்லாம் எடுத்து உரமாக வச்சுப்போம். ஸோ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க 4 பச்சை மிளகாயும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப இது குட்டி குட்டியாக கட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கிட்டாலே போதுமான அளவுக்கு. ஸோ இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரே ஒரு வெங்காயம் தான் போட போகிறோம். ஸோ உங்களுக்கு வெங்காயம் அதிகமாக வேணும்னாலும் போடலாம், கம்மியாக வேணும்னா போடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதோட சென்டர் ஸ்டெம்பர் லைக் இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணுறீங்க, இதையும் 2ஆக கட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டைஸ் கட்டிங், இதுக்கு தான் டைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 1 லேயர் பை லேயராக பிரித்து வேண்டியதான். இந்த மாதிரி தனியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே. ஸோ இப்போ நம்ம வெங்காயத்தையும் டைஸாக கட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நம்ம இதுக்குள்ள பெரிய மிளகாய் வெட்ட போகிறோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம கேப்சிகம் தான் யூஸ் பண்ணணும். நான் இருக்கிற இடத்துல கேப்சிகம் வந்துட்டு அவைலபிள் கிடையாது. ஸோ அதனால் நம்ம கறி மிளகாய் யூஸ் பண்ண போகிறோம். லைக் பஜ்ஜி மிளகாய் இருக்குல்ல, அதை ஆப்ஷனலாக யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக குடமிளகா போடணும் இந்த இடத்துல. ஸோ இப்போ இதையும் 1/2 கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறத ரிமூவ் பண்ணிடணும். எப்போது சீட்ஸை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி டைஸ் இதையும் கட்டமாக கட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் இது அதிகமாக போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக போட்டாலும் ஓகே. இது போடாமல் இல்லைன்ற பட்சத்தில் வேணாம், ஸ்கிப் பண்ணினாலும் ஓகே. ஸோ இந்த மாதிரி டைஸ் கட் பண்ணிவிட்டு இது எடுத்துவோம். ஸோ அவ்வளோதான், இப்போ கட் பண்ண வைக்கலாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகணும்னு பார்ப்போம். ஸோ இப்போ அடுத்தது நான் சொன்ன மாதிரி முட்டையை வந்துட்டு கட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எம்டி பவுல் எடுத்துருக்கேன். ஸோ இது கூட ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூடவே எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரையும் இது கூடவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக 2த்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு இது கூட லைட்டாக சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க சால்ட் அண்ட் பெப்பரில் பாதி லைக் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சால்ட்டு பாதி ஆட் பண்ணிக்கிறோம். அதே அளவுக்கு எடுத்து வச்சுருக்க பெப்பரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது கூட இப்போ லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது லைக் இந்த மாதிரி நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் லம்ஸ் இல்லாமல் நல்லா ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக வரும். உங்களுக்கு டிப் பண்ணி தான் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சால்ட் செக் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆக போகிறதில்ல. மைதா கார்ன்ஃப்ளவர் தான் ஒன்றும் செய்ய போகுது பச்சையாக இருந்தாலும். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த கன்சிஸ்டன்சிக்கு நானே மிக்ஸ் பண்ணியிருக்கின்றது. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சைடில் வச்சுப்போம். அடுத்து முட்டை எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ குக் பண்ணி வச்சுருக்கல இந்த முட்டையை என்ன பண்ண போகிறோம், 1/4 கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை இந்த மாதிரி 1 கட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி
எடுத்துக்கும். லைக் கரு அது கூடயே இருக்கணும், அதை மட்டும் கீப் இட் மைண்ட். ஸோ இப்போ அடுத்தது இதை 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க முட்டை எல்லாத்தையும் 1/4 கட் பண்ணி சைடில் அரேஞ்ச் பண்ணிப்போம். ஏன்னு சொல்கிறேன், இதை சைடில் இந்த மாதிரி பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணுறது. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஆயில் கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் வந்துட்டு இப்போ ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு முட்டையை எடுத்து இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு அப்படியே பச்சியில் எப்படி டிப் பண்ணுவோம் அந்த மாதிரி டிப் பண்ணி லைட்டாக ஆயிலுக்குள்ளே இந்த மாதிரி போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி 1/1 நம்ம வெட்டி வச்சுருக்க எல்லா முட்டையும் எடுத்து அது கூடயே கருவு கலையாமல் கரு விட்டுக்க இருக்க மாதிரியே பார்த்து இந்த மாதிரி போட்டுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுக்கிறோம், அப்படியே உள்ளே ட்ராப் பண்ணுறோம். லைக் இந்த மாதிரி நல்லா அந்த பேட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரில் இந்த மாதிரி ட்ராப் பண்ணலாம். ஸோ ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி நம்ம முட்டையை கட் பண்ணி வச்சுருக்கல அது மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டர் இந்த மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் எடுத்து 1/1 ஃப்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஃபஸ்ட்லேயே நான் கட் பண்ணி வச்சுக்க சொன்னது. இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸி. லைக் இந்த மாதிரி எடுக்கிறோம், மிக்ஸ் பண்ணுறோம், அப்படியே உள்ளே இறக்குறோம். ஒரு சிலருக்கு அந்த பஜ்ஜி போடுறது வந்துட்டு வராது. இந்த மாதிரி ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி 1/1 எடுத்து போடுறதுக்கு. அதுக்காக தான் சொன்னேன். ஸோ இப்போ இந்த டைமில் முட்டையோட கருவு அந்த பக்கம் இந்த பக்கம் போனாலும் எடுத்து திருப்பி வச்சுக்கலாம், ரீஅசம்பிள் பண்ணிக்க முடியும் நம்மளால். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் முட்டையை இந்த மாதிரி திருப்பி விடணும், இல்லைன்னா மேலே குக் ஆகாது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக மேலே அப்பப்போ திருப்பி விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டு லைட் இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌன் ஆனாலும் ஓகே, ஆனாலும் ஓகே, மேலே அதெல்லாம் கன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்கணும். ஸோ அதை மட்டும் நம்ம மேக் இட் ஷுவர். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சும் விட்டுக்கலாம் அந்த டைமில். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிப்போம். ஸோ இந்த மாதிரி ஆயிலை ஃபுல்லாக ஸ்டெயின் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிப்போம். செக் பண்ண அதே பேனில் தான் மறுபடியும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஆயிலை மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 3த்தையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சாத்தே பண்ணி எடுத்து போதும். ஃபஸ்ட்டு இதை நல்லா ஒரு லைட் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு லைட்டாக சாத்தே பண்ணி எடுத்துப்போம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எப்போ சேர்ந்தாலும் சரி நல்லா ஃப்ளேவர் வரும், நல்லா ஆயிலில் நல்லா சாத்து பண்ணும்போது. ஸோ அந்தளவுக்கு நல்லா ஓரளவுக்கு குக் பண்ணி எடுக்கணும். அதை மட்டும் எப்போவும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் என்ன எந்த அளவுக்கு இருக்குன்னு, லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த வெங்காயம் கட் பண்ணல அதை ஃபுல்லாக இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இதை ஒரு 20% குக் ஆகினா போதும், ஃபுல்லாக குக் பண்ணக்கூடாது. ஸோ ஃபயரை மட்டும் ஸ்டவ் ஃபயரில் வச்சுட்டு நல்லா இதை சாட்டே பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக கண்ணாடி கலருக்கு மாறிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கல சில்லி பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது கூட அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. எப்போது இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பேஸ்ட்டு, கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டைம்லேயே எடுத்து வச்சுக்க பேலன்ஸ் பெப்பரு, சால்ட்டு இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். ஸோ இந்த டைமில் அடுப்பை திரும்ப ஆன் பண்ணிவிட்டு ஸோ நல்லா இதை ஓரளவுக்கு குக் பண்ணிப்போம். இந்த டைமில் சால்ட்டையும் செக் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ லைட்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் சாத்தே பண்ணிட்டேன். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கொஞ்சமாக தண்ணி போட்டு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். ஸோ சாஸ் எல்லாம் மறுபடியும் ரீபைண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கன்சிஸ்டன்சி உள்ளது. ஸோ லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி லைட்டாக கொதிக்கிற ஸ்டேஜ்லேயே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்துட்டு இது கூடயே ட்ராப் பண்ணி ஆட் பண்ணிப்போம். ஸோ முட்டையை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருப்போம். சாஸு எல்லாம் பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கோட்டாகி வரணும் ஒன்றோட ஒன்று. அதே டைமில் சாஸும் ட்ரை ஆகும், முட்டை கூடயும் நல்லா பிளெண்ட் ஆகி வரும். ஸோ அதுக்காக தான் இந்த டைமில் முன்னாடியே முட்டையை போடுறது. நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம விட்ட தண்ணியும் ட்ரை ஆகிடுச்சு. இதில் முட்டை கொடி நல்லா பைண்டாகி எல்லா இடத்துலையும் சுற்றியும் கோட்டாகிருக்கு. ஸோ இப்போ அவ்வளோதான், நம்மளோட டிஷ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இருந்தால் மேலே லைட்டாக கொரியாண்டர் மல்லியரை மட்டும் இருந்தால் கட் பண்ணி போடுங்க, இல்லைன்னா அது ஆப்ஷனல் உங்கள் இருக்கும். இருந்தால் போட்டால் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி எக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக சேனலுக்கு எதாவது வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.